ஒரு வீட்ல சந்தோஷம் ஆரம்பிக்கிற நேரத்துல, அதே வீட்ல இன்னொரு பக்கம் பெரிய அதிர்ச்சி ஒண்ணு வெயிட்டிங்ல நிக்குது. அந்த நிலைமை வந்து எப்படி இருக்கும்னு தெரியுமா? சிறகடி ஆசை எபிசோட்ல அப்படிதான் ஒரு ஷாக்கிங் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் மீனா மனசுக்குள்ள வந்து பெரிய பயத்தோட இருக்கா. அவளோட தம்பி சத்யா எடுத்த ஒரு முடிவுனால தான் அந்த பயம் அவளுக்கு வந்து வந்திருக்கு. அந்த முடிவு அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை வந்து மாத்த போகிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து என்ன நடக்குதுன்னு தெரியுமா? விஜயா வீட்ல ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்காங்க. பல நாள் காத்திருந்த ஒரு விஷயம் வந்து இப்ப வந்து நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு விஜயா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்காங்க. ஆனா அந்த சந்தோஷம் மீனாவுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அது மின்னல் மாதிரி அதிர்ச்சியாகி அவன் மேலே வந்து விழுந்துடும். இது எல்லாமே எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பர்த்டே செலிப்ரேஷன்ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மீனா, முத்து, சீதா இந்த எல்லாருமே சேர்ந்து சத்யாவோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்பதான் ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி. சத்யாவோட ஓனர் பொண்ணு ரேகா திடீர்னு அங்க வந்து நிக்கிறா. கேக் மட்டும் இல்ல, காஸ்ட்லியான ட்ரெஸ், அதோட ஒரு சிரிப்பு. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்குது. அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ரேகா ஒண்ணு சொல்றா. அதை முத்து மீனா வந்து கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே ஒரு சந்தேகம் தான் வந்து இருக்குது. இங்க ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சத்யாட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ அந்த பொண்ணு வந்து லவ் பண்றியா அப்படின்றது தான். அந்த கொஸ்டினுக்கு வந்து சத்யா வந்து தயக்கமே இல்லாம சொன்ன ஆன்சர்னால தான் அது மீனோட மனசையும் வந்து ஃபுல்லா வந்து கலங்க வச்சிருது. ஆனா அதே நேரத்துல முத்து சொன்ன ஒரு வார்த்தைனால அது வந்து சத்யாவோட வாழ்க்கையை வந்து மாத்த போகுது. அது என்ன ஆன்சரா இருக்கும்? சத்யா என்ன முடிவு எடுத்திருக்கான்? அதே நேரத்துல விஜயா வீட்டுல நடந்த பெரிய விஷயம் என்ன? மனோஜுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே விஜய் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இங்க மீனா வந்து பதட்டத்துல இருக்கிறா. இது எல்லாமே தான் இன்னைக்கு சிறடி காசி எபிசோட்ல வந்து நடந்த ரொம்ப பெரிய ட்விஸ்ட். என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீடைல்ல பார்ப்போம். சின்ன சந்தோஷமான சீனோட தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த எபிசோடு. மீனாவோட தம்பி சத்யாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வேண்டி மீனா, முத்து, சீதன் இவங்க எல்லாருமே அங்க வந்திருக்காங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமா சத்யாவோட ஓனர் பொண்ணு ரேகா அங்க வந்து சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுக்குறா. சத்யாக்கு கேக்கு, அது மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்து சத்யாட்டு வந்து கொடுக்குறா. கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களோட பதிலுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றா. இன்னைக்கு மத்தியானம் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருக்கேன், அங்க வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இந்த விஷயத்தை வந்து முத்து அண்ட் மீனா வந்து கேட்டுறாங்க. ரேகா வந்து போனதுக்கு அப்புறமா முத்து, மீனாவும் சத்யா வந்து கூப்பிட்டு பேசுறாங்க. நீ அந்த பொண்ணு வந்து லவ் பண்றியா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு சத்யா வந்து தயங்காம ஆமா அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்ட உடனே முத்துக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்றான். சத்யாவோட லவ்க்கு வந்து முத்து வந்து ஓகே சொல்லிடுறான். ஆனா மீனாக்கு அந்த விஷயத்தை கேட்ட உடனே மனசு எல்லாமே கலங்குது. அப்ப மீனா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ரேகா வந்து பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கிறனால இந்த லவ் வந்து அக்செப்ட் பண்ண மீனா வந்து பயப்படுறா. அப்ப முத்து வந்து மீனாட்ட வந்து என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தான் தெரியுது, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மீனா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஒரு வார்த்தை வந்து சொல்றாங்க. லவ் பண்ணும்போது வசதி எல்லாமே வந்து பார்க்க மாட்டாங்க, ஆனா கல்யாணம் வரும்போது பார்க்க வேண்டிய விஷயம் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றா. இந்த வார்த்தை கேட்ட உடனே முத்து வந்து சிரிச்சிட்டு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சத்யாட, நீ தைரியமா காதல சொல்லு, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்றான். அதுக்கப்புறம் முத்து கொடுத்த தைரியத்துல சத்யா வந்து ரேகாவை பார்க்க வந்து ஹோட்டலுக்கு வந்து போறான். அங்க போன உடனே ரொம்ப பதட்டமா இருந்தாலுமே டைரக்டா ஒரு பூவை எடுத்து கொடுத்து ரேகாட்ட என்னோட காதல வந்து சொல்றான். அது கேட்ட உடனே ரேகாவுக்கு வந்து ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடுறா. எனக்கு தான் வந்து ரொம்ப படபடப்பா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேகாவோட அம்மா சிந்தாமணி அவளுக்கு வந்து கால் பண்றாங்க. ரேகா வந்து போனை எடுத்து பேசும்போது நான் ஃப்ரெண்டோட இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றா. அதுக்கு சிந்தாமணி பையனா பொண்ணா அப்படின்னு கண்டினியூஸா வந்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால கோவப்பட்ட ரேகா வந்து காலுக்கு வந்து கட் பண்ணிடுறான். இந்த சீனை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த காதல் இன்னுமே வந்து பெரிய பிரச்சனைக்கு போகிற மாதிரி தான் வந்து தெரியுது. இன்னொரு பக்கம் விஜயா அவன் பையன் மனோஜ் வந்து பாக்குறதுக்காக வேண்டி பொண்ணு வீட்டுல இருந்து வரனால பரபரப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களை உட்கார வச்சுட்டு மனோஜ் வந்து கூப்பிட்டு காமிக்கிறாங்க. மனோஜை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிடுது. அப்போ அண்ணாமலை ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணமான விஷயத்தை அவர் வந்து டைரக்டா வந்து சொல்லிடுறாரு. இது கேட்ட அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க பொண்ணுக்கு தோஷம் இருக்கு, அதனால இப்படிப்பட்ட வரன் வந்து நாங்க தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவும் மனோஜும் நிம்மதி பேர் மூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு நாங்க வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. அங்க விஜய் வந்து கோயிலுக்கு போன நேரத்துல தான் மீனாவும் ஸ்ருதியும் ரெண்டு பேருமே சேர்ந்து அடி பிரதர்ஷனம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்குன்னு பாத்தீங்கன்னா எகின் விஜயோட வீட்டுக்கு வந்து திரும்பி போகணும் அப்படின்னு அதை வேண்டிட்டு தான் மீனா இந்த பிரார்த்தனை வந்து செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து விஜய் வந்து வராங்க. மீனாவையும் ஸ்ருதி வந்து பாத்துறாங்க. நீங்க எதுக்காக கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து கேக்குறா. அப்ப விஜய் வந்து மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்க போற விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே மீனா ஷாக்கிங்ல அப்படியே வந்து நின்னுடுறா. இப்படிதான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து லவ் ஸ்டார்ட் ஆகி சந்தோஷம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அதே நேரத்துல ஒருத்தரோட வாழ்க்கை வந்து ஃபுல்லா வந்து சேஞ்ச் ஆக போகுது. இந்த எபிசோடோட லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வந்து மீனானால மறக்க முடியாத ஷாக்கிங்கா வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஹோட்டல்ல வந்து சத்யா அவனோட லவ் வந்து ரேகாட்ட வந்து சொல்லிடுறான். அந்த ஒரு வார்த்தையை வந்து கேட்ட உடனே ரேகாக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஸோ நான் தான் வந்து ரொம்ப பதட்டமா இருந்தேன், இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அந்த சீனை பார்த்தா அவங்களோட காதல் வந்து இனிமையா ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனா இந்த காதல்னால நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை வர போகுதோ அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு. அது வேற இன்னொரு பக்கம் வந்து யாருக்குமே வந்து தெரியாது. இதுக்கிடையில இன்னொரு பெரிய விஷயம் வீட்டில் வந்து நடந்துட்டு இருக்குது. விஜயா வந்து அவங்க பையன் மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வேண்டி வந்த ஃபேமிலி வந்து மீட் பண்றாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு உண்மையை வந்து சொல்லிடுறாரு. மனோஜுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. அண்ணாமலை இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா நடந்தது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா தான் வந்து இருந்துச்சு. எங்க பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்கு, அதனால இப்படிப்பட்டதான் வரனதான் நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன உடனே நமக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆனா விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியா வந்து இருக்குது. இது கேட்ட உடனே அப்போ விஜய் வந்து சந்தோஷத்துல வந்து கோவிலுக்கு வந்து போறாங்க. ஆனா அந்த கோவில்ல தான் இந்த எபிசோட ரொம்ப பெரிய ட்விஸ்ட் வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்குது. அங்க மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து அடி பிரதர்ஷனம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு
வேண்டுதல் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க எகெயின் அந்த வீட்டுக்கு வந்து திரும்ப போகணும் அப்படின்றது. அந்த நேரத்துல தான் விஜய் வந்து அவங்கள வந்து பாத்துறாங்க. ஸ்ருதி வந்து சாதாரணமா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறா, நீங்க எதுக்காக கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு. அதுக்கு விஜய் வந்து சிரிச்சிட்டே சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜ்க்கு வந்து பொண்ணு பார்க்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அந்த ஒரு சென்டென்ஸ் மீனாவோட காதுல வந்து விழுகும்போது அவரோட ஃபேஸ்ல இருந்த அந்த அமைதி ஒரே செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியா வந்து சேஞ்ச் ஆகுது. மீனா அங்கேயே அப்படியே வந்து நின்னுறா. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு அவளுக்கு நல்லாவே வந்து தெரியும். இப்ப கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனோஜுக்கு உண்மையிலேயே 2வது கல்யாணம் நடக்குமா, இல்ல மீனா இந்த விஷயத்தை வந்து நிறுத்த ஏதாவது செய்ய போறாளா? அடுத்த எபிசோட்ல இந்த குடும்பத்துக்குள்ள கண்டிப்பா இன்னொரு வேற ஒரு புயல் வந்து வரப்போகிற மாதிரி தான் தெரியுது. இந்த எபிசோட் ஃபுல்லா வந்து 2 பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சத்யா ரேகா லவ் வந்து ஸ்டார்ட் ஆனது, 2வது மனோஜுக்கு வந்து 2வது கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணது எல்லாமே தான். இந்த 2 விஷயமே நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பெரிய பிரச்சனையா வந்து மாறப்போகுது. என்னென்ன ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.